எங்களது அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக எங்களது ஸ்டுடியோவுக்கு வந்துள்ள டாக்டர் வஜ்ராராம் சார் அவர்களை வருக வருக என வரவேற்று அனைத்து மக்களுக்கும் பயன்படக்கூடிய சோலார் ஒவ்வொரு வீடுகளுக்கும் அமைப்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார், வணக்கம். அதாவது இந்த சோலார் அப்படிங்கும் போதே அது ரொம்ப நாட்டுக்கும் வீட்டுக்கும் நலம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா பொதுமக்களுக்கு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கம்மியா இருக்கு. நான் இந்த ஃபீல்டுல இருக்கும்போது எனக்கு கிடைச்ச அனுபவத்தின் அடிப்படையில நிறைய நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சோலார் அப்படின்னாலே அது ரொம்ப என்னமோ விலை ரொம்ப கூடின ப்ராஜெக்ட் மாதிரியும் அதுக்கு நிறைய செலவாகும்னு முதல்ல நினைக்கிறாங்க. அது முதல்ல தவறான ஒரு தகவல். என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அரசாங்கமும் நிறைய தனியார் ட்ரஸ்டுகளும் இந்த சோலாரை, அது இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி, அதை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு மானியங்கள் சலுகைகள் எக்கச்சக்கமா இருக்கு. அது நீங்க இந்த நிகழ்ச்சியிலேயே நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வெயில் காலத்துல தானங்க இது உதவும், மழை காலத்துல நாங்க என்ன பண்றது, அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, குறிப்பா நம்ம தமிழக அரசு, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பாலிசி இருக்கு. தமிழக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு வெயில் காலத்துல அதிகமாக உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை அவங்களே பைபேக் பண்ணிக்கிட்டு, மழை காலங்கள்லயோ அல்லது மேகமூட்டமான காலங்கள்லயோ மின்சாரம் கம்மியா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம அதிக உற்பத்தி பண்ணி கொடுத்துருப்போம் இல்லையா அரசாங்கத்துக்கு, அதை நமக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பினான்சியல் இயர் ஏப்ரல் இருந்து மார்ச் வரைக்கும் நமக்கு அடுத்து பில்லு ஜெனரேட் ஆகும்போது அதுல அவங்க டேலி பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தங்க அவங்க வீட்டுக்கு சராசரியா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மின்சாரம் செலவழிக்கிறாங்களோ அதை கரெக்டா கணக்கீடு பண்ணி அத்தனை கேவில கிலோவாட்ல அவங்க போட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவங்க அந்த 1 இயருக்கு எந்த மின்சாரத்துக்கு பில்லு கட்ட வேண்டிய ஒரு அவசியமே இருக்காது. இது ஒரு அட்வான்டேஜ். இது ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை. அதே போல இரவு நேரங்கள்ல எங்களுக்கு சப்ளை பத்தல என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய நல்ல அட்வான்ஸ் இன்வெர்டர்லாம் வந்துருச்சு, நல்ல பேட்டரி பேக்கப்லாம் வந்துருச்சு. அது மாதிரி அவங்க அட்வான்ஸா அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நைட்டு உங்களுக்கு தாங்கும். இப்போ சாதாரணமா பேசிக்கா அரசாங்கம் பாத்தீங்கன்னா 3 கிலோவாட்டுக்கே சோலாருக்கே மானியம் கொடுக்குறாங்க. அப்ப 3 கிலோவாட்டுக்கு போது சராசரியா 2 ஏசி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு கூட 24 மணி நேரமும் அவங்க ஏசி பயன்படுத்துறதா இருந்தா கூட அவங்களுக்கு ஈபி பில்லு வரவே வராது. அது சரியா டேலி ஆயிரும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். இப்ப நீங்க அரசு மானியம் கொடுக்கறதா சொன்னீங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியற மாதிரி மக்களுக்கு தெரியற மாதிரி சொல்லுங்களேன். ஆமா, நல்ல கொஸ்டின். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நிறைய செலவாகுங்கிறதுனால நிறைய, அதாவது 60 லட்சம் 70 லட்சத்துல வீடு கட்டுறாங்க, கோடிக்கணக்கில் கூட கட்டுறாங்க. பட் இந்த மின்சாரத்தை நாம 24 மணி நேரமும் தங்கு தடை இல்லாம பயன்படுத்துவதற்கு ஒரு இயற்கை சக்தியே சூரிய வெளிச்சம் நமக்கு இருக்கு. அது நம்ம நாட்டுல நம்ம சூரியத்தினால அதிகமா பயன்படக்கூடிய ஒரு நாடுகள்ல நம்ம வெப்பமண்டல நாடு தான் நம்ம நாடு. அப்ப நீங்க இதுக்கு அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போறது இல்லை. ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு இன்டீரியர் பண்றதுக்கு எவ்வளவு லட்சங்களை செலவு பண்ற நாம இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட அவங்க வீடு லோன்ல இருந்தா கூட அவங்க போடக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட் தான் இருக்கு. அதுக்கு நாங்க சில பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனோட நிறைய ட்ரஸ்டுகளோட சேர்ந்து ஒரு சிபில் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் மோசமா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவங்களுக்கும் இந்த சோலார் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க ஃபுல் பைனான்ஸுக்கே நிறைய ஏற்பாடுகள்லாம் வச்சிருக்கிறோம், கைவசம் டைப் வச்சிருக்கோம். அப்போ ஒரு நபர் சராசரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 28,600 ரூபாய் ஒரு டிடி, ஒரு டவுன் பேமெண்ட்ங்கிற டிடி கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நாம ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்குமே லோன் பண்ணி கொடுத்துருவோம். நாங்களும் பிரைவேட்டா பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மானியத்தை பத்தி கேட்டீங்க, அது ஒரு 78,000 ரூபாய் வித்தின் ஏ வீக். அது இந்த டிஜிட்டல் இந்தியாவில பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் அரசாங்கத்துல ஒரு மானியம் வாங்கினாலே வருடக்கணக்கா மாதக்கணக்கா நாட்கணக்கா காத்திருந்த அனுபவங்கள்லாம் நமக்கு இருக்கும். அது குறித்தும் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. இப்ப இன்றைய அரசாங்கங்கிறது மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி ரொம்ப வேகமான ஒரு முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அதுல இந்த டிஜிட்டல் இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் என்னுடைய அனுபவத்துல 1 வீக் மேல ஆனதே இல்லைங்க. இந்த மானியம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா பயனாளிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு 78,000 ரூபாய் கிரெடிட் ஆகுதுங்க. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரஸ்ட் மூலமா நாங்க எங்களுடைய பங்களிப்பா
அவங்களுக்கு ஒரு 22,000 நாங்க ஒரு ஸ்பான்சர் பண்றோம். அப்ப 78,000 ஒரு 22,000 சேர்ந்து அவங்களுக்கு ஒரு 1 lakh அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்துருது. ஸோ அப்ப அடுத்தடுத்து டியூ கட்டுறதுக்கு கூட அவங்க அந்த பணத்தை நாங்க சொல்ற இடங்கள், இப்ப நாங்க நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஐபிஓ, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கோம். ஸோ அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க அக்கௌண்ட்லயே அந்த பணத்தை ஏதோ ஒரு தனியாரை நம்பியோ அடுத்த மனிதரை நம்பியோ கொடுக்காம அவங்க அக்கௌண்ட்லயே அந்த பணத்தை அந்த 1 லட்சத்தை ஹோல்டிங்ல வச்சிருந்து அதுல ஜெனரேட் ஆகக்கூடிய டிவிடெண்ட்ஸ், அது இன்ட்ரெஸ்ட் கூட நாங்க சொல்றது இல்ல, டிவிடெண்ட வந்து அவங்க அந்த டியூக்கு கால்குலேட் பண்ற மாதிரி நாங்க வச்சிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட டியூ பீரியட், இப்ப அதிகபட்சமா ரொம்ப சிவில் மோசமா இருக்கவங்களுக்கு ஒரு 60 மாத காலம், ஒரு 5 வருஷ டெனர் போட்டா கூட 60 மாசத்துக்குள்ள டியூ முடிஞ்சிட போகுது. அப்ப 60 மாசம் முடிந்த பிறகு அவங்களுடைய கேபிட்டல் வித் எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட் பெனிஃபிட்ஸோட கூட அவங்க வித்ட்ரால் பண்ணிக்கலாம். எங்களுடைய ஒரு லோயஸ்ட் கால்குலேஷன் படி அவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 2 lakhsக்கு மேல ஒரு 5 yearsல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, எந்த காலத்திலயுமே மின்சாரத்திற்காக பணம் செலவு பண்ற அந்த விஷயம் என்றது சார், அது ஒரு விஷயம். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஷட் டவுன் இருக்கும், ஏதாவது ஒரு லைன் பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி எந்த இதுவுமே வந்து நம்ம வீட்டுல வெளிச்சத்தை அது நிறுத்தாது. அதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சூழ்நிலை வருது, ஒரு மெயின்டெனன்ஸ் போடுறாங்க அல்லது வந்து ஒரு லைன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நம்ம வீட்டுல 24 மணி நேரமும் அந்த மின்சாரம் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. எனவே பொதுமக்கள் வந்து இதை விழிப்புணர்வா இப்ப எங்களை மாதிரி வல்லுநர்கள்ட்ட இதை கேட்டு இதனுடைய ஃபேக்ட் செக்கிங்னு இருக்கு, அந்த ஃபேக்டை செக் பண்ணி எல்லாருமே இந்த மின்சாரத்தை வந்து சோலாராக மாற்றும் போது அவங்க வீட்டுக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய சேவையாக நாங்க கருதலாம் சார். ரொம்ப விளக்கமா சொன்னீங்க சார். அப்ப மனதில் ஏற்படுறதா எல்லாத்துக்கும் ஏற்படும். அப்ப வெறும் 28,200 ரூபாயிலேயே இந்த சோலாரை நம்ம அமைச்சுக்க முடியும் நீங்க சொல்ற மெத்தடை பார்க்கும்போது. நிச்சயமா சார், நிச்சயமா நாங்க டவுன் பேமெண்டா அதை கால்குலேட் பண்றோம். நாங்களுமே பிரைவேட்டா அதுக்கு மானியம் 22,000 உங்களுக்கு கேஷ் பேக் பண்ணிடுறோம் இல்லையா? கண்டிப்பா. ஆமா, அப்ப அதனாலதான் 78,000 மானியம் வரும்போது நாங்க ஒரு 22,000 கொடுக்கும்போது 1 lakhங்கிற ஒரு சம்மஷூர் உங்ககிட்ட ஒரு கேபிட்டல் இருக்க போய் தான் அதை வைத்து நீங்க அந்த டியூஸ் பேலன்ஸை நீங்க ரிமைனிங் பண்றதுக்கு அது வசதியா இருக்கும். இது ரொம்பவும் எளிமையா இருக்கு. இதற்கு வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்? நிச்சயமா சார், நிச்சயமா வந்து இப்ப இபி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து அவங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், அதாவது இபிக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்தாங்களோ அந்த மொபைல் நம்பரும் அவங்களுடைய ஏதாவது ஒரு பில்லு, அதாவது இபில கரண்ட் பில்லு சிலருக்கு கரண்ட்ல வச்சிருக்க மாட்டாங்க, சில பழைய பில்லு வச்சிருந்தா கூட அந்த சர்வீஸ் நம்பரை கரெக்டா நாங்க எடுத்து செக் பண்ணி 1 year ஆவரேஜ் கால்குலேட் பண்றோம். 1 year ஏன்னா ஒரு குளிர்காலத்துல அதிகமா சிலர் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் வெயில் காலத்துல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் ஹீட்டர் இருந்தா குளிர்காலத்துல அதிகமா போகும், ஏசி இருந்தாங்கன்னா வெயில் காலத்துல அதிகமா போகும். ஸோ அப்போ நாங்க 1 year ஆவரேஜ் இந்த குடும்பத்துக்கு இந்த வீட்டுக்கு ஒரு வருடத்துக்கு எவ்வளவு மின்சாரம் ஆவரேஜா பயன்படுத்திருக்காங்க நான் ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த மாதிரியான பேனல் கொடுத்தா கரெக்டா இருக்குங்கிறத நாங்க ப்ரீஜட்ஜ் பண்றதுக்காகவும், இபில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க லைன் வந்து மாத்தி கொடுக்கணும். ரெண்டாவது அங்கிருந்து ஒரு மீட்டர், செப்பரேட் மீட்டர், ஏன்னா எவ்வளவு இன்வெர்ட் ஆகுது எவ்வளவு அவுட்வெர்ட் ஆகுதுங்கிறதுக்காக அங்கிருந்து மீட்டர் வாங்குற இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு இந்த 2 டாக்குமெண்ட்டும் பிறகு அவங்களுக்கு ஃபர்தரா லோன் ப்ராசஸுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, வேற எந்த ஷூரிட்டி கொடுக்கறதுல நாங்க எங்க இதுல இருந்தே எங்க கம்பெனில இருந்தே அவங்களுக்கு ஒரு ஷூரிட்டி கொடுத்து நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அஷூரன்ஸ் கொடுத்ததுனால அவங்களுக்கு வேற எந்த ஒரு டாக்குமெண்ட் எதுவும் தேவையில்லை சார். ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். இப்போ நீங்க சொல்றதை வச்சு புரிந்து கொள்றது பாத்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் கொடுக்குற மானியத்தையும் நீங்க கொடுக்குற ஒரு மானியமா ஏதோ ஒரு தொகை சொல்றீங்க, இது ரெண்டையும் நம்ம ஒரு இடத்துல டெபாசிட் பண்றதன் மூலமா நமக்கு இலவசமாவே இது இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருது. அந்த நீங்க சொல்லக்கூடிய 1 லட்சம் எங்களுக்கு எப்ப திரும்ப கிடைக்கும்? அது இலவசம்னு சொல்றதை நாங்க விரும்புறது இல்லைங்க, நாங்க ஊக்கப்படுத்துறோம். அவங்க வீட்டுக்கும் பிரயோஜனம் மட்டும் இல்ல நாட்டுக்கும் பிரயோஜனமா இருக்கிறதுனால நாங்க அதை ஊக்கப்படுத்துறோம். அதனால நீங்க அதை இலவசம்னு சொல்ல வேண்டியதில்லை, அது ஒரு ஊக்கத்தொகைன்னு சொல்லுங்க, ஊக்குவிப்பதற்கான தொகைன்னு சொல்லுங்க. ரெண்டாவது வந்து நீங்க கேட்ட மாதிரி வந்து அந்த 60 month அதிகபட்சம் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 மாசத்துக்குள்ளேயே அவங்களுடைய டிவிடெண்ட்ல இருந்து அந்த டியூ கூட முடிஞ்சிடும். சிபில் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ சிபில் சுமாரா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 60 month ஆகிடும். இப்போ 40 மாதத்துக்குள்ளேயே உங்க லோன் டெனர் முடிஞ்சாலும் கூட நீங்க அந்த பிக்சடுங்கிறது 5 years பண்ணிருக்கீங்க, அப்ப எடுக்க முடியும். 60 மாசம் கழிச்சு தான் நீங்க எடுக்க முடியும். பட் சீக்கிரமே உங்களுக்கு அந்த லோன் காலம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னா மிச்சம் இருக்கிற மாதத்தினுடைய டிவிடெண்ட்ஸ் வருது இல்லையா, அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா கிடைக்கும் 60 மாசம் கழிச்சு.
இது கூட கூடுதலா கரண்ட் பில்லு கட்ட வேண்டியதில்லை. கரண்ட் பில்லு எப்பவுமே கட்ட வேண்டிய வராது சார். அந்த பணமும் சேமிப்பா, அந்த பணமும் நமக்கு சேமிப்பாகுது. ஆமா, அதே மாதிரி நாங்க சோலார் அசோசியேஷன்ல இருந்து நாங்க இப்ப இருக்கிற முதல்வர்கிட்ட, ஏன்னா இப்பதான் ஆட்சி மாறி இருக்கு, இப்ப இருக்க முதல்வர்கிட்ட அசோசியேஷன்ல இருந்து கோரிக்கை கொடுத்துருக்கிறோம். இப்ப கேரளாவில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 1 இயர் வரைக்கும் அவங்க கால்குலேஷன் எடுக்கிறது இல்லை. அந்தந்த இபி பில்லு அவங்க எடுக்கும் போதே ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து அவங்க கஸ்டமர்ல இருந்து இபி டிபார்ட்மெண்ட் வாங்கிருச்சு, கன்சம்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ரேட் போட்டு கொடுத்துறாங்க அப்பவே. இப்ப நம்ம இதுலதான் வந்து அடுத்தடுத்த பில்லுல ஆவரேஜ் பண்ணிக்கிறாங்க. சோ அது மாதிரி பக்கத்து மாநில மாதிரி அதுக்கு பணமாக கொடுக்கும் போது இன்னும் மக்களுக்கு ஒரு ஆர்வம் கூடுதலா வருங்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அது இப்ப உள்ள முதல்வர் வந்து அதை பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி வர்றதும் போது உங்களுக்கு இபி பில்லு கெட்டாததோடு இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு வருமானமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இல்ல, நீங்க சொல்றது வந்து ரொம்ப எளிமையாகவும் எல்லா மக்களும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது நாங்க ஒவ்வொருத்தரும் அவரவர் இல்லத்துக்கு பண்ணிக்கிறோம். அல்லது இதை மற்றவர்களுக்கு சொல்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆமா, நிச்சயமா சார், நிச்சயமா. இப்ப எந்த ஒரு நல்ல விஷயமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ப்ரொமோட் பண்றவங்க கையில தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இப்ப நம்ம சாதாரணமா கூகுள் பே, போன்பே யூஸ் பண்றோம். இது அன்றாட வாழ்க்கையில வந்து இந்த யூபிஐ பேமெண்ட்ங்கிறது தவிர்க்க முடியாதது. ஆனாலும் கூட அந்த யூபிஐ, அந்த கூகுள் பேயை வந்து ஒருத்தருக்கு நீங்க லிங்க் கொடுக்குறீங்க, ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா சம் அதர் கேஷ்பேக், சம் அதர் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்ப எதுக்காக அது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல விஷயம் என்பது தன்னால் பயன்படுத்தப்பட்ட பிறகு அது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா அது வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்றோம் சார். என்னைக்குமே எவ்வளவுதான் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் இந்த சோலார் சிஸ்டத்துக்கே நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து எவ்வளவோ பிரச்சாரம் எடுத்திருந்தாலும் கூட ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் ஆகல. அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த வேர்ட் ஆஃப் மவுத், அந்த பயனாளிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பயனாளிக்கு சொல்வதன் மூலமாக வரக்கூடிய வேகம் என்பது ரொம்ப வேகமா இருக்கும். அப்படி வேர்ட் ஆஃப் மவுத் வந்து நல்ல விஷயத்தையே பரப்பணும். பட் அது கூட நாங்க ஊக்க பரிசா என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ரெஃபரலுக்குமே யார் என்ன ரெஃபரல் பண்ணாலும் சரி, அது வேலிடான ரெஃபரலா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஊக்க பரிசா கொடுக்கறங்கிற மாதிரி நாங்க எங்களுடைய ஸ்லாபே அப்படிதான் வச்சிருக்கிறோம். சோ ஒரு ரெஃபரலுக்கு ஒரு 10,000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு ஊக்க பரிசா கிடைக்கும். நிறைய பேர் எங்கள்கிட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்றாங்க சார். இப்போ வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்வதை விட என்ன வளம் இந்த நாட்டில் இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப வேலை இல்லை அப்படிங்கறதுனால படித்த பட்டதாரிகள் சும்மாவா இருக்காங்க. ஏதோ ஒரு கிடைச்ச வேலை, நம்ம காலத்துல இல்லாத வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. ஒரு ஓலா எடுத்து ஓட்டுறாங்க, ஒரு ஸ்விக்கில டெலிவரி பாயா இருக்கு. எந்த வேலையும் தவறு இல்லை சார், எந்த வேலையுமே வந்து இழிவானது அல்ல. ஏதோ நம்ம படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, பட் அது கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு கௌரவமான வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேலை செய்யறோம். எத்தனையோ தனியார் இன்சூரன்ஸ்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு, தனியார் வங்கிகள்ல வேலை வாய்ப்பு இருக்கு, எக்ஸிகூட்டிவ்ஸுக்கு நிறைய வேலை இருக்கு சார். அப்போ நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம கிடைச்ச வேலையை மன திருப்தியா இன்னைக்கு இளைஞர்கள், அதுவும் குறிப்பா இந்த ஜென்சி தலைமுறையினர் அதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. இந்த வேலை தான் நான் போவேன், நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேன்னு யாரும் நினைக்கிறது இல்லை. கிடைச்ச வேலை அவங்க நானும் நிறைய பேர் ரேபிடோ இந்த மாதிரியான விஷயத்துல வந்து பிக்கப் போறவங்களுக்கு என்ன தம்பி படிச்சிருக்கீங்கன்னா பிடெக் பின்னு சொல்றாங்க. என்ன தம்பி அப்படின்னு கேட்டா, சார் வேலை கிடைக்கிற வரைக்கும் இது ஒன்றும் தவறான வேலை இல்லையா, ஃபாதர் வண்டி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பேர்டன் இருக்கக்கூடாது. இது ஒரு டைம் பாஸா செய்யறேன், பைக் ஓட்டுறது பிடிக்கும், இது ஒரு டைம் பாஸா நான் செய்யறேன் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்கின்ற பக்குவமிக்க இளைஞர்கள் தான் இன்னைக்கு நம்ம நாடு பெற்றிருக்கு. அதனாலதான் உலக நாடுகள் நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, நமது ஜென்சி தலைமுறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அப்ப அப்படிப்பட்டவங்கள நாங்க எக்ஸிக்யூட்டிவா, தம்பி நீங்க வந்து இந்த நாட்டுக்கும் புரோஜனமா, வீட்டுக்கும் புரோஜனமா, ஒரு நாளைக்கு ஒரு 10 சொந்த வீடு வச்சிருக்கவங்கள்ட்ட போய் பார்த்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்க, நீங்க ஓரளவுக்கு சொல்லுங்க. ஸோ அதுல ஏதாவது ஒண்ணு கன்வின்ஸ் ஆனா கூட ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து நீங்க ஒரு சேல்ஸ் க்ளோஸ் பண்ணா கூட உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ நார்மலா வந்து நாங்களும் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல ரெப்ரஸன்டேட்டிவா ரொம்ப காலமா பணியாற்றிய அனுபவத்துல ஒரு 10 பேருடைய டோர் நாக்ல போய் ஒரு ஓப்பனா நாம வந்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் போது கண்டிப்பாக 10:1 அந்த 10க்கு 1%, அதாவது 100க்கு 10% அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 10% சேல்ஸ் க்ளோஸ் ஆகும். அப்போ ஒரு பெண்மணிகள் கூட இதை எடுத்து பண்ணலாம், மகளிர் கூட இதை எடுத்து பண்ணலாம். அப்போ ஒரு சேல் அவங்க க்ளோஸ் பண்ணா கூட பெர் டே 10,000 rupees கிடைக்குது அப்படின்னு சொன்னா அவங்க மாதம் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை மகளிர்களும் இளைஞர்களும் கண்டிப்பாக பயன்படுத்தணும். இன்னொரு கூடுதல் செய்தி என்ன அப்படின்னா, ரொம்ப காலமாக இந்த மானியம் இருக்குது.
ஸோ இப்போ ஆஸ்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்பிஐனுடைய நார்ம்ஸ் பிரகாரம் ஒரு மானியமாக இருந்தால் இத்தனை ஆண்டுக்கு தான் கொடுக்கணும், அப்பதான் ஒரு நாடு வந்து அது தாக்கு பிடிச்சு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த மானியம் வந்து வெகு சில மாதங்கள்ல ஒரு சில மாதங்கள்ல ஸ்டாப் ஆகுறதுக்கு கூட அல்லது குறைக்கப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள மக்கள் விழிப்புணர்வாகி எல்லோருடைய இல்லங்கள்லயும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடிக்கு மேல தமிழகத்துல வீடுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அவ்வளவு வீட்டுகள்லயுமே நாம இந்த சோலாரை பொருத்தணும். அதாவது நம்ம நாட்டுல வந்து எது கரெக்டா இருக்கோ இல்லையோ அந்த வெயில் காலத்துல கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத. இப்ப நான் பிறந்ததுல இருந்து நீங்க பிறந்ததுல இருந்து நம்ம இப்போ மழை காலத்தில் மழை பெய்கிறதோ இல்லையோ, வெயில் காலத்துல வெயில் ஒரு 10 மாசம் அல்லது 8 மாசம் வெயில் கடுமையான வெயிலுங்கிறது நம்ம சிறு வயதுல இருந்தே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம். அப்ப இயற்கையாவே அப்படி ஒரு சக்தி கிடைக்கும் போது அதை ஏன் நம்ம நாட்டுக்கு உபயோகமா பண்ணக்கூடாது? இப்ப இன்னைக்கு நம்ம தமிழக அரசு வந்து பற்றாக்குறை மின்சாரத்தை தனியாரிடமிருந்து கொள்முதல் பண்றாங்க. அதுக்கு பல கோடிகள் செலவாகுது. அப்ப எல்லாருமே வீட்டுல இருக்கவங்க இந்த மாதிரி மின்சாரத்தை அரசாங்கத்துக்கு கொடுப்பதன் மூலமா வேஸ்டா போகிற வெயில் பில்டிங்க்கு நல்லது. நீங்க பில்டிங்ல வந்து ஒரு 160 ஸ்கொயர் ஃபீட்ல உங்க வீட்டு மாடியில நீங்க வந்து சோலார் அமைக்கும் போது அந்த பில்டிங்ல நேரடியா மழை தாக்குதல் இருக்காது. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு ரூம் இருந்தா கீழே எப்படி ஒரு ரூம் கம்ஃபர்டா ஃபீல் பண்ணுவோம். இப்போ மொட்டை மாடியா இருக்கிற வீட்டுக்கும் மேல ஒரு வீடு இருக்கிற வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த கூலிங் நீங்க அதை உணர்ந்திருப்பீங்க. அப்ப இது மேல வந்து சோலார் பேனலை போட்டு நம்ம இது பண்ணும்போது டைரக்ட் சன்லைட்டை நம்ம அவாய்ட் பண்றோம். கீழே இருக்கிற ரூமும் உங்களுக்கு ஓரளவுக்கு வெயில் தாக்கத்துல இருந்து தப்பிக்குது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மழை நேரடியா பில்டிங்ல படாததுனால இப்ப நிறைய பேர் கூரெல்லாம் போடுறாங்க. சோ அதுக்கு இந்த சோலாரை போடும் போது அவங்களுக்கும் நிறைய மின்சார பில்லு கட்டாத ஒரு மிச்சம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்க அரசாங்கத்துக்கு இந்த மின்சாரத்தை ரிட்டர்ன் கொடுக்கிற விஷயத்த எல்லாரும் பின்பற்றினாங்கன்னா இந்த அரசாங்கம் அந்த பணத்தை எடுத்து வீட்டுக்கு எடுத்து போறது இல்ல. சோ பண சேமிப்பு இந்த அரசாங்கத்துக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த பணத்தை வேறு ஒரு நலத்திட்டத்துக்கு அவங்க பயன்படுத்தி இன்னும் மக்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு கூடுதல் செய்தியா நான் சொல்றேன் சார். கூடுதல் செய்தி இல்லாத அவசியமான செய்தி தான். இந்த செய்தியின் மூலமா பாத்தீங்கன்னா எத்தனையோ வீடுகளுக்கு கூல் பெயிண்ட் கூட செலவு பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அதை வந்து நம்ம இதுல செய்யும் பொழுது சிறப்பா எல்லா பலன்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய ஆடியன்ஸ் நம்ம முன்னாடி இருந்து எல்லோருமே ரொம்ப கவனமா கேட்டிருக்காங்க. அவர்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஒரு கேட்டா நீங்க பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நிச்சயமா நிச்சயமா. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஆடல் பாடல் இல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு ஆடியன்ஸ் வந்து அதுவும் ஆண்களும் பெண்களும் வந்து பார்வையாளர் வந்ததே நான் ரொம்ப பெருமையா கருதுறேன் சார். இது ஒரு மகிழ்வான தருணமா உணர்றேன். நிச்சயமா அவங்க எந்த வேணாலும் கேட்கட்டும், நாங்க ஆன்சர் பண்ணுறோம். சார் எனக்கு ஒரு சந்தேகம், மேற்கொண்டு வந்து விளக்கம் கூட எடுத்துக்கலாம். இப்போ அந்த சோலாருடைய பேனல் வந்து அமைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் எவ்வளவு தேவைப்படுங்க சார்? 10க்கு 16 2 கிலோவாட் 3 கிலோவாட் போடுறதா இருந்தா 160 ஸ்கொயர் ஃபீட் தான். 10க்கு 16 அப்படி வச்சுக்கோங்களேன். 160 சதுரடி போதும். இது பராமரிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்களா சார்? அதாவது 3 ஆண்டு காலத்துக்கு நாங்க மெயின்டெனன்ஸ் ஏஎம்சி மாதிரி நாங்க மெயின்டெனன்ஸ் பார்த்துப்போம். சோலாரை பொறுத்த வரைக்கும் நாம வந்து ரொம்ப பிரீமியமான கம்பெனியுடைய பேனல்ஸ் தான் யூஸ் பண்றோம். கேபிளும் ரொம்ப காஸ்ட்லியான கேபிள் தான் யூஸ் பண்றோம். ஏன்னா மற்றவங்க 25 இயர்ஸ் வரைக்கும் அதுக்கு வாரண்டி சொன்னாங்க. நாங்க வந்து 30 வருஷம் சொல்றோம். ஸோ அப்போ 30 வருஷம் வரைக்கும் அது உங்களுக்கு ஒரு சொத்து மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி பேனல் தான் போட்டுக்கிறோம். நீங்க உங்க சைட்ல இருந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, மழைக்காலங்கள்ல பிரச்சனை இல்லை, மழை இல்லாத காலங்கள்ல ஒரு 2 மாதத்துக்கு ஒரு திருப்பு பேனல்ல நல்லா தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அந்த தூசி எல்லாம் படிஞ்சிருக்கும். அதுவும் சிட்டி சைடு ரொம்ப பொல்யூஷனா இருக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா உடனே டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். டஸ்ட் ஃபார்ம் ஆகுறதுனால வேற ஒன்றும் தப்பு வராதுங்க, ஈல்டு குறைஞ்சிரும். அந்த அந்த இதை அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் வந்து இருக்காது. அது அப்பப்போ ஒரு 2 மாசத்துக்கு ஒரு திருப்பு சும்மா தண்ணி ஊத்தி கழுவி விட்டீங்கன்னா எப்படி நம்ம தரையை கழுவி விடுறோமோ அந்த மாதிரி பேனல்ல நீங்க தண்ணி ஊத்தி கழுவி விட்டாலே உங்களுக்கு அந்த எஃபிஷியன்சி அப்படியே கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ அதனால இதுல பெரிய வேலை ஒன்றும் வர்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து இந்த 2 வீலர் எல்லாமே வந்து பெட்ரோல்ல இருக்க பதிலாக இப்போ வந்து எலக்ட்ரிக் சார்ஜர் அந்த வண்டிகள் தான் அதிகமாக இப்போ வரக்கூடிய வருங்காலத்துல இதை பயன்படுத்தி அதில் வந்து சார்ஜிங் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி எல்லாம் இதுலயே எடுத்துக்க முடியுங்களா? காரெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர முடியுமா? ஆமாங்க, நாங்களும் நிறைய வாடிக்கையாளருக்கு பண்ணியிருக்கிறோம். ஒரு காரு
2 இ பைக்கு 2 ஏசி இப்படி இருக்கிற வீட்டுக்கு 3 கிலோவாட்டுங்கிறது போதுமானதாகவே இருக்கு. ஒருவேளை இன் ஃபியூச்சர் இன்னும் நீங்க கார்களை அதிகப்படுத்துற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தேவைப்படும் போது அதை நீங்க டாப் அப் பண்ணிக்கலாம். ஆமா, இன்னும் கொஞ்சம் பேனலை எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. சோலார் பேனலுடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளவு? 30+ வருஷம் வரைக்கும் அது இருக்கும். நாங்களே 30 வருஷம் வரைக்கும் அதுக்கு வாரண்டி கொடுக்குறோம். 30 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் இருக்கும். அதுல எந்த விதமானது இல்லை. கொஞ்சம் ஒரு எப்போதுமே கொஞ்சம் வயசாக ஆக ஆக கொஞ்சம் எஃபிஷியன்சி கொஞ்சம் குறையுமே தவிர மற்றபடி அது உங்களுக்கு 30 இயர்ஸ் நிச்சயமா பலன் கொடுக்கும். நீங்க அது என்னன்னா நீங்க அதை 2 மாசம் கொடுத்து நான் சொன்னேன் இல்லையா, அது தண்ணி ஊற்றி கழுவிட்டா மேல டஸ்ட் ஃபார்ம் ஆகுறத தவிர வேற அந்த பேனலுடைய லைஃப்ங்கிறது 30+ இயர்ஸ். அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். இப்போ இபிக்கு வந்து பே பண்றோம் இல்லைங்களா, இப்போ அதுல வர ரீசார்ஜ் வந்து இபிக்கு வர அமௌண்ட்டுக்கும் அதுல வர்றதுக்கு டேலி ஆயிருங்களா? எக்ஸ்ட்ரா வர்றது எங்களுக்கு ரிட்டர்னா அமௌண்ட் கிடைக்குங்களா? இப்போ நல்ல கேள்விதான். இப்ப அதான் சொன்னேன், பக்கத்து மாநிலத்துல என்னன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு அவங்க பணமா கொடுத்துறாங்க. நம்ம கவர்மெண்ட் அதுக்காக பணம் கொடுக்காம இல்ல. நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப எக்ஸ்ட்ரா யூனிட் ஜெனரேட் பண்ணிருக்கீங்க. உதாரணத்துக்கு ஒரு 800 யூனிட் ஜெனரேட் பண்ணிட்டீங்க இந்த மாசம். ஆனா ஒரு 500 யூனிட் தான் யூஸ் பண்ணிருக்கீங்களா, இப்போ 300 யூனிட் உங்களுக்கு சர்ப்ளஸா உங்க அக்கௌண்ட்ல அங்க இருக்கும். மழை காலத்துல 500 யூனிட் யூஸ் பண்றீங்க, 300 தான் ப்ரொடெக்ஷன் பண்ணிருக்கீங்க. அப்ப ஒரு 200 யூனிட் ஷார்டேஜ் ஆகுதா, ஏற்கனவே பண்ணி வச்சதுல லெஸ் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த மாசமும் உங்களுக்கு பில் வராது. அப்ப எப்படி பார்த்தாலும் நல்லா வெயில் அடிக்கிற 8 மாசத்துக்கு நீங்க உற்பத்தி பண்ற கரண்ட அடுத்த 4 மாதங்களுக்கான பில்லுல ஆட்டோமேட்டிக்கா டேலி பண்றதுனால சார் நம்ம 12 மாசமும் மின்சாரத்துக்கு நீங்க 1 பைசா கூட செலவழிக்க வேண்டியது வராது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். எப்படி இயர்லி கால்குலேட் பண்ணுவாங்க? எவரி பினான்சியல் இயர் ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31 வரைக்கும். நன்றி மேடம். ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நம்ம இருவரும் ஒரு கலந்துரையாடல் செய்யும் பொழுது இதில் எத்தனையோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் எத்தனையோ வீடுகளுக்கு மின்சார கட்டணமும் சேமிப்பாகி நீங்க சொல்வது போல சோலார் மூலமாக வரும் பொழுது நாட்டிற்கு ஒரு நன்மை பயக்கிற ஒரு நல்ல விஷயத்தை நீங்களும் நேரத்தை ஒதுக்கி எனக்கும் புரிகிற மாதிரி எல்லோருக்கும் புரிகிற மாதிரி வழங்க சொல்லிட்டீங்க சார். உங்களுடைய தகவல் அனைத்திற்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி சார்.